வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் யுவர் சிசி டுட்டோரியல். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நேவிகேஷன் பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜம்போட்ரான் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி பார்த்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்திருக்கு. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு 50% நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த பூட் ஷாப்லேயே என்ன பார்க்க போகிறோம்னா, கேர்சல் இமேஜ் ஸ்லைடர் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வந்து கோடிங் மூலமாக பார்க்கணும்னா இது வந்து நம்ம நிறையா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ட்ரீம் யுவர் சிசியில் நம்ம வந்து ஈஸியாகவே ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஈஸியாகவே ஆட் பண்ண முடியும் நம்மளோட வெப்சைட்டில். ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய மெனு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெனுவில் பூட்ஸ்ட்ராப் காம்போனன்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நேவ்பாருக்கு கீழே கேர்சல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், நமக்கு வந்து ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நேவிகேஷனுக்கு பார் கீழே நமக்கு வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஓன் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அதை வந்து ரன் பண்ணி காமிச்சிட்டேன். நமக்கு வந்து எந்த மாதிரி அவுட் வந்துருக்குன்னு சேவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணாக்கா, அதாவது இந்த 2 ஆரோ ப்ரெஸ் பண்ணாக்கா நமக்கு வந்து ஸ்லைடு மூவ் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்களோட டெம்ப்ளேட்டில், அதாவது இங்கே தேர்ட் ஸ்லைடு இந்த மாதிரி நமக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே எப்படி நம்மளோட ஓன் கண்டென்ட்டாக சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இமேஜ் எப்படி ஆட் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபோல்டரை காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள 1 2 3 நான் வந்து ஒரு 3 இமேஜ் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே உள்ளது இன்னொரு பார்த்தீங்கன்னா கேர்சல் பிளேஸ் ஹோல்டர்னு இருக்கும். இது வந்து இன்பில்ட் அவங்க கொடுத்தது. இப்போ நம்ம வந்து இந்த 3 இமேஜை தான் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஈஸியாகவே ஆட் பண்ணலாம். இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கோட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. கோட் விண்டோ ஓப்பன் பண்ணி நமக்கு வந்து இந்த கேர்சலோட கோடிங்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ், அதாவது இமேஜ் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த இவங்க கொடுத்துருந்த நேமை மட்டும் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் நேமை நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை வந்து 1 வச்சுருந்தேன், இங்கே நான் 1 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹஸ்திரியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஹெட்டிங்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடு கேப்ஷன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கங்க. நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன், எனக்கு இது தேவையில்லை. ஸோ நான் வந்து இது 2யுமே டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது இமேஜ் பார்த்தீங்கன்னா இமேஜ் சோர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் வந்து 2வது இமேஜ் நான் ஆட் பண்ண போகிறேன். டெலிட் பண்ணிட்டு நான் வந்து இமேஜ் நேம் வந்து 2ன்னு வச்சுருந்தேன், நான் அதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஹெட்டிங் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 3வது இமேஜுக்கு கொடுத்துருக்காங்க இமேஜ் சோர்ஸு. இதில் வந்து உங்களோட 3வது இமேஜ் நேம் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த இமேஜ் ஃபார்மெட் வந்து நான் ஜேபிஜி ஃபார்மெட்டில் வச்சுருந்தேன், நான் ஜேபிஜின்னு கொடுத்துட்டேன். நான் வந்து இதில் உள்ள ஹெட்டிங்கையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஹெட்டிங் கொடுக்க போகிறதில்ல, நான் டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து டெலிட் ஆயிரும். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்படி இருக்கிறது பாருங்கள். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்ம கொடுத்த இமேஜஸ் வந்து இதில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லைடை ஒர்க் பண்ணாக்க தெரியும், நம்மளோட ஓன் இமேஜஸ் வந்து இதில் ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து டுட்டோரியல் பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இமேஜ் ஸ்லைடரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து வித்தும் ஹைட்டும் எனக்கு வந்து சின்னதாக இருக்குது இந்த பிக்சர்ஸில். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லைடு ஸோ யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வித்து கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஓன் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து கோடிங் இல்லாமல் டைப் பண்ணோம், நம்ம வந்து இவ்வளோ கோடிங்ஸும் நம்ம வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஈஸியாக எந்த ஒரு கோடிங்கும் டைப் பண்ணாமல் நம்ம இமேஜ் நேம் மட்டும் கொடுத்தோம், அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்மளோட கேர்சல் இமேஜ் ஸ்லைடர் வந்து நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும் இந்த ட்ரீம் யுவர் சிசியை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.